நீ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டைமில் 2025 to 26 அப்படின்ற அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 AB ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதாவது 1280 ஃபைனல் ஆர்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருப்போம். 2025-26ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வருஷம் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து 80Gலாம் ஆர்டர் ஆகும். 25-26ன்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி ஆன ஒரு சர்டிஃபிகேட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் வந்து செப்டம்பரில் பண்ணாமல் ஜானில் பண்ணியிருப்பீங்க, பிப்ரவரியில் பண்ணியிருப்பீங்க, இல்லை மார்ச் மாதம் கூட நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்ஜிஓஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ 12 மட்டும் உங்களுக்கு ஆர்டர் வந்து இன்கம் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏடிஜி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களோட ரூல்ஸ். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ங்கிறது நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மினிமம் நீடில் அந்த டாக்குமெண்ட் நெசசரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஆர்டர் ஆகிடும். ஆனால் ஏடிஜிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கிளியர் பண்ணணும், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஏடிஜி வந்து அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆக சமயத்தில் இருக்கிற என்ஜிஓஸ்க்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி யாருக்கும் தரல, எல்லாருக்கும் ரிஜெக்ஷன் போட்டு அப்பீல் போட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கன்சல்டன்ட் கிட்ட கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜி ரிஜெக்ஷன் ஆயிருந்தாலும் நீங்கள் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த அப்பீல் போயிட்டு அந்த ஹியரிங் எல்லாமே நம்மளே முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக அந்த ஏடிஜி எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் இது அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் இன்கம் டேக்ஸே டேரெக்டாக போயிட்டேன், எனக்கு ஆர்டர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து வேறு வழியே கிடையாது. நீங்கள் அப்பீல் தான் போகணும். அப்பீல் நம்ம வந்து அதோட சலான் கட்டிட்டு தான் நம்ம அப்பீலே நம்ம ஃபைல் பண்ணணும். அப்பீல் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹியரிங் போடுவாங்க. அந்த ஹியரிங்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றியில் அதான் நான் சொல்ல வரேன். இதை தாண்டி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் புதுசாக ஒரு என்ஜிஓ வரீங்க, இல்லைனா வந்து வேறு பழைய என்ஜிஓ கூட நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொவிஷனல் எடுக்கணும்னாலும் சரி, ஃபைனல் ஆர்டர் எடுக்கணும்னாலும் சரி, சிஎஸ்ஆர் வாங்கணும்னாலும் சரி, டர்பன் வாங்கணும், ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு அரசியல் அமைப்பு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வேறு எது இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பண்ணணும்னாலும் சரி, உங்களுக்கு A to Z எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்ஜிஓ இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இது A to Z எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஸோ எந்த ஒரு மேட்டர் இருந்தாலும் சரி, என்னோட நம்பருக்கு கீழே நம்பர் தரேன், என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு கொரிஸ் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் முடிச்சு தரேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் வாய்ஸ் கூட அனுப்பிச்சி விட்ருங்க. வாய்ஸ் அனுப்பிச்சிட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் போட்டுருவேன். இன்னைக்கு தேதியில் நீங்கள் அனுப்புறீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து வாய்ஸ் நான் கொடுத்துட்றேன். என்ன உங்களோட கொரிஸ் என்ன, அதுக்கு என்ன பதில் நான் தர போடுறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ்லேயே கொடுத்துட்றேன், உங்கள் வாட்ஸ்அப்லேயே. ஸோ என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சர்வீசஸுமே பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரஸ்ட்டு, இந்த என்ஜிஓ, இந்த கம்பெனியோட கம்ப்ளைன்ஸஸ் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 6 வருஷமாக இந்த சர்வீசஸ் நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கன்சல்டன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரோம். நியர்லி ஒரு 3000 என்ஜிஓஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யார்கிட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கன்சல்ட்டிங் வராங்கன்றதுக்காக ஃபீஸ்லாம் வாங்குறது கிடையாது. நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் சரி, அந்த டவுட்டுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துட்டு தான் வரோம்.